சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக கொரியன் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது ஸ்மெல். அப்படியே அந்த பட்டர் கார்லிக் ஸ்மெல் வேற லெவலில் கொடுக்குது ஃப்ளேவர், சாரி அரோமா. எங்களுக்கு வந்துட்டு we can't wait to eat. எஸ் ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாளா நாங்க இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செய்யணும். ஃபைனலி we have done it. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஓபன் பண்ணி பார்த்தலாம். வாவ், உள்ள செம க்ரீமியா இருக்கு. சூப்பர். ஏய் செமடி, செமையா வந்திருக்குல. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. அந்த சமையல் போனா சொதப்பல். சூப்பர். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல நாங்க வந்து டிஃபரெண்டான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். வைரல் ரெசிபி. எஸ் ஆஃப் கோர்ஸ், கார்லிக் கொரியன் பன் அத பார்க்க போறோம். ஆமா. ஓகே, டைரக்டாவே வீடியோக்கு போயிடலாம். கொரியன் பன் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நாங்களுமே இதை வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த டிஷ் இது. இன்னைக்கு தான் அதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ட்ரை பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கொரியன் பன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான், வீட்டிலே செஞ்சிடலாம் நம்ம கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஆன் பண்ணி அதில் பால் ஊற்றிக்கலாம். எவ்வளோ பால் நீ? 1/2 லிட்டர் அளவு பால் சேர்க்குறேன். ஓகே, 1/2 லிட்டர் பாலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வார்ம் ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். பால் வந்துட்டு நல்லா வார்ம் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமனை, ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன், இதில் அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பாலில் செஞ்சாதான் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கட்டியான சீஸ். ஆமாம். ஸோ தண்ணி சேர்க்காத பாலில் வந்துட்டு இது பண்ணுங்க. பால் திரியணும். இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஏதாவது அந்த பால் தெரியாத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? யார் தெரியல, பால் வந்து நம்மளே அது கெட்டு போய்க்கிறோம்ல, அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம இதை யூஸ் பண்ணதான் போறோம். இருந்தாலும் ஒரு வாரம் அதுதான் எல்லாம் வந்துட்டு இது செய்யறாங்க. பன்னீர் இப்ப நிறைய கெட்டு போன பால் தான் செய்யறாங்க. ஆக்சுவலி வீட்டுல பால்லாம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கெட்டு போன பால் வச்சு நிறைய செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த கிரீம் சீஸ் செய்யறோம்ல, இதுவும் ஃப்ரெஷ் கிரீமும் ஒண்ணா? இல்ல, ரெண்டு வேற வேற. ஓகே, கிரீம் சீஸ் வேற, ஃப்ரெஷ் கிரீம் வேற. அது இன்ஷால்லா ஒரு நாள் நம்மளோட இதுல போட்டா போச்சு. கண்டிப்பா. ஓகே, இப்போ கிரீம் சீஸுக்கு நம்ம வந்து பால் தரைய வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தலாம். ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சு இங்க பாருங்க பால் கோவா மாதிரி வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறா நீ? நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். அதுல வந்து வடிகட்டிக்கலாம். ஓகே, இதுல வந்து தனியா கலெக்ட் ஆயிடும், இது தனியா கலெக்ட் ஆயிடும், பால் தனியா கலெக்ட் ஆயிடும். இந்த அடியில தண்ணி வருது, அது எதுக்காவது யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும். இதையும் நிறைய பர்பஸ் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரீம் சீஸ்லயே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வடிகட்டினா அந்த மில்கை, கலெக்ட் ஆன மில்கை வந்து இதுல போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மில்க் மட்டும் கலெக்ட் ஆயிருக்கு இல்லையா, இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த சால்ட்டை சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் க்ரீமி கன்சிஸ்டன்ஸ் வரல. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் ஓவர் வே இருக்குல்ல, அதை நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாரு இவ்வளோ போடவா? 1 2 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஒரு பீட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ க்ரீமியாக ரெடியாக இருக்குது பாருங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வீட்லயே க்ரீம் சீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பட்டர் கார்லிக்கு அதை நம்ம பட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நான் பட்டர் வந்து ஒரு 2 பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டர்ல நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க கார்லிக் ஒரு 2 பெரிய பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியில வச்சிருக்கோம். ஆமா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் இந்த மிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சோ இவ்வளவுதான் பட்டர் கார்லிக் ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டர் கார்லிக் ரெடி, க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பன்னை வந்து இப்படி நாளா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதை உள்ள வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா க்ரீம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால க்ரீம் நல்லா சேர்த்துட்டு இந்த கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதான் ஸ்டஃபிங் மாதிரி கொடுத்துடணுமா? ஆமா, மேலே இது மாதிரி டாப்பிங் மாதிரி ஓகே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அதே பட்டர் கொஞ்சோண்டு சேர்த்து பன்னை இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா பன் வந்து அடியில் வந்து கொஞ்சம் தீஞ்சிடும். ஆமாம், இவ்வளோதான் ஸ்டெப்ஸே. இப்போ வந்து பன் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி அது செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கொரியன் பன் ரெடி. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு, ஃபைனல் ஸ்டெப். இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா சீஸை வந்து கிரேட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு அடிஷ்னலாக ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். இது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ சீஸ் போட்டு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஆமா, அது மெல்ட் ஆயினா நல்லா இருக்கும். நல்லா இதை வந்து மேலே இப்படி கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாவ், பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு. ஸோ லிட்டை வச்சு மூடிடலாம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகுற வரையும் ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். சீஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னா கொரியன் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். வாவ், சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்குல்ல? சூப்பர், செம்மையா மெல்ட் ஆயிருக்கு. செம்ம ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு. தொட்டு பாருங்க, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக கொரியன் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு ஸ்மெல். அப்படியே அந்த பட்டர் கார்லிக் ஸ்மெல் வேற லெவல்ல கொடுக்குது. ஃப்ளேவர், சாரி, அரோமா. எங்களுக்கு வந்துட்டு we can't wait to eat. எஸ், ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நாளா நாங்க இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செய்யணும். ஃபைனலி we have done it. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஓபன் பண்ணி பார்த்தலாம். வாவ், உள்ள செம க்ரீமியா இருக்கு. சூப்பர். ஏய் செமடி, செமையா வந்திருக்குல? சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே, அருமையா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. அல்டிமேட் வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் until then my friend, Mickey sisters, tata bye bye.